ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கார்த்திக் டைரிஸ். இப்போ பார்க்க போகிறது வந்து பருப்பு ரசம். இதுக்கு வந்து பருப்பு ரசத்துக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பருப்பு வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு, ஒரு 3 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, அதை அரைச்சி வச்சதையும் போட்டு பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியில் போட்டு தாளிச்சிட்டு ரசம் தாளிச்சிட்டு இன்றைக்கி அதான் லஞ்ச் பாக்ஸுக்கு. வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து வெங்காயம் ஒன்று அரிஞ்சு போட்டு வதக்கிட்டு, கடலப்பருப்பு போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கிறத போட்டு சில்லி பவுடர், கொஞ்சம் குழம்புத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரணுன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 hour மூடி வச்சிட்டோன்னா சப்பாத்தி செஞ்சோன்னா சாஃப்டாக வரும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.